தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தமிழ் தடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். நேற்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. குரூப் ஏ மற்றும் குரூப் A2 எக்ஸாம் நடக்க இருந்தது. சில டெக்னிக்கல் கிளிட்ச் பிரச்சனை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ராப்பராக சென்டரை கூட இவங்களால ஒதுக்க முடியல. ஒரு 11,000 பேருக்கு ஒரு சென்டரை ஒதுக்கி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த முடியல. நிர்வாக திறன் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டு இப்படியான ஒரு சம்பவம் வரலாற்றில் நடந்ததே கிடையாது, தமிழ்நாடு இந்த தேர்வுத்துறை வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாது, ஒரு மோசமான ஒரு கவர்மெண்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பதிவு பண்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? எப்படி சொன்ன மாதிரி ஒரு புதுசா ஒரு சாதனையை படைத்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனவுலையும் நினைச்சு பார்க்க மாட்டோம். பேசிக்கான விஷயத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் இங்க இருக்கு. எக்ஸாம் ஹால் என்னன்றதை தெளிவா அவங்களால மென்ஷன் பண்ண முடியல. கேட்டா டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, மனிதர்களை டெக்னாலஜி ரிப்ளேஸ் பண்ணிடும்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயத்த பண்ண முடியல. ஒரு எக்ஸாமை இங்க ஒழுங்கா நடத்த முடியல. ஒரு சைட்ல பார்த்தோம்னா எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுறாங்க, போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அது கூட தெரியாம இன்னொரு சைட்ல எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க மாணவர்கள். பாதி எக்ஸாம் முடிஞ்சு அவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கம்யூனிகேஷன், கோஆர்டினேஷன், ப்ராப்பரா அதை ஆர்கனைஸ் பண்ற கெப்பாசிட்டி எதுவும் இல்லாம இவங்க இருக்காங்க. உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இவங்க பார்த்தா ஒரு 200 வருஷம் பின்னுக்கு இவங்க இருக்காங்க. இன்னும் பழைய காலத்து ஸ்டைல்ல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் அந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு இன்எஃபிஷியண்டா இருக்குன்றத நம்ம பார்க்க முடியுது. மக்கள் இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க, பேரண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க, மாணவர்கள் இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. நம்ம லைஃப் இதை டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க, லைஃப் இதுக்கு டெடிகேட் பண்றாங்க. ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, கரெக்டா நடக்க மாட்டேங்குது, முறைகேடுகள் நடக்குதுன்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி மாணவர்கள் இன்னும் நம்புறாங்க, நம்பி அவங்களோட லைஃப் ஃபுல்லா இதுக்கு டெடிகேட் பண்றாங்க. டெடிகேட் பண்ணா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? டெக்னிக்கல் எரருங்க, அது சின்ன ஒரு மிஸ்டேக். டெக்னிக்கல் எரர்னா என்ன? ஒரு சின்ன மிஸ்டேக்னு சொல்றது. ஆனா அவ்வளவுதான், இன்னைக்கு போச்சு. இப்ப அவங்க ஏற்கனவே நிறைய ஆண்டு டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்பயும் அவங்களால எக்ஸாம்ஸ் எழுத முடியல. அடுத்த எக்ஸாம் எப்ப நடக்கணும்னு தெரியல, எலெக்ஷன்ஸ் வருது. ஆமா. சோ இப்ப இன்னும் அப்ப பல மாதங்கள் அவங்க வெயிட் பண்ண போறாங்க. எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கு அவங்களுக்கு. இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் எவ்வளவு பதட்டத்துல அவங்க படிச்சிருப்பாங்க, உட்கார்ந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி. காலையில அந்த எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு காலையில சீக்கிரம் வராங்க எல்லாம். 9:30 மணிக்கு எக்ஸாம்னா 8-8:30 மணிக்கே வராங்க. வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கையில புத்தகத்தோட உட்காந்து அது இதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளவு டென்ஷனா அவங்க இருக்கும்போது கடைசியில நீங்க என்ன பண்றீங்க? சொதப்புறீங்க. ஸோ அவனுக்கு இவ்வளவு டென்ஷன், மன உளைச்சல் எல்லாம் கொடுத்து கடைசியில நீங்க உங்களுக்கு டெக்னிக்கல் எரர் மிஸ் ஆகி போச்சு. உங்களுக்கு இதான் வேலை, இதை கூட ஒழுங்கா பண்ண முடியல. இது ஓவராலா அந்த கவர்மெண்ட் சிஸ்டம்ல இருக்க பிரச்சனைங்க. இது நீங்க பாருங்க, இப்ப ஒரு கவர்மெண்ட் பேங்கோட ஆப், அப்புறம் ஒரு பிரைவேட் பேங்கோட ஒரு ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். கவர்மெண்ட் பேங்கோட ஆப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பேசிக்கான டிசைன்ல இருந்து அதோட சர்வீஸ்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இதே ஒரு பிரைவேட் பேங்கோட ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஜிபே எல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு சிம்பிளா இருக்கு, சூப்பரா, ஒரு பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு சிம்பிளா ஹாசில் ஃப்ரீயா நமக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுது, பிரச்சனையே இல்லாம. இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இவங்க 1008 குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆப். திடீர்னு பார்த்தா நீ திருப்பி ரீ அப்லோட் பண்ணணும். பிஎஸ்என்எலுக்கும் ஜியோக்கும் வித்தியாசம். பிஎஸ்என்எலுக்கும் ஜியோக்கும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு சேலரி அதிகம், அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸோட உங்களுக்கு ப்ரெஷர் கம்மி. ஒரு காலத்துல மொனோபோலியா வேற இருந்தீங்க நீங்க. ஸோ ஒழுங்கா நீங்க ஒர்க் பண்ணிருந்தா அந்த மொனோபோலி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் அந்த அட்வான்டேஜை மெயின்டைன் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் எதுவும் இல்லாம இந்த சிஸ்டமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாணவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் சரியா நடக்கலான பிரச்சனை வரும்னு. ஏன்னா ஒவ்வொருத்தன் லைஃபை ஸ்பெண்ட் பண்ற, வேஸ்ட் பண்ணிருக்கான் அதுக்காக. அப்படி இருக்கும்போது கேஷுவலா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வருது. பெரிய மிஸ்டேக் நடந்தாலும் புரிஞ்சுக்க முடியுது நமக்கு. நீங்க சென்டர் உங்களுக்கு கரெக்டா மென்ஷன் பண்ண முடியல, மாத்தி குழப்பி நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஒரு மிஸ்டேக் இங்க நடந்திருக்கு. ஸோ ஐஏஎஸ் அதிகாரிய சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அதிகாரியை மாத்திருக்காங்க.
அவர் தான் பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இங்க இவ்வளவு குழப்பங்கள் நடந்திருக்கு. எக்ஸாம்ஸே இப்ப போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு. டெக்னிக்கல் எரர்ன்றீங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் இப்ப ஸ்கேப் குட். அவரை பலிகாடாக்கி ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். எல்லா இஷ்யூக்கும் அப்படிதானே ஒரு ஆள். ஆமா, என்ன பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் யாராவது 1-2 பேரை நீங்க ஸ்கேப் கோட் ஆக்குவீங்க. அதுவும் அதிகாரிகளை தூக்கி போடுறீங்க. ஆமா, முடிஞ்சது, நாங்க ஆக்ஷன் எடுத்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப இவங்களுக்கு எல்லாம் யார் பதில் சொல்றது? இந்த மாணவர்களுக்கு எல்லாம் சொல்றது பார்த்தோம்னா எல்லாமே அரசு பண்ணுது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுதுப்பாங்க. ஆனா அரசோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா இதுதான் அரசோட எஃபிஷியன்சி. பேசிக்கான ஒரு சின்ன வேலையை ஒழுங்கா அரசால பண்ண முடியல. இவங்களை நம்பி நம்ம மாணவர்கள் பார்த்தோம்னா அவங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை எழுதியிருக்காங்க. 4 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள். அதை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி மாணவர்கள் இதை நம்புறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் பல ஆண்டுகள் லைஃபை வேஸ்ட் பண்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது இப்ப நம்ம இங்க இருக்கோம், நம்ம ஒரு ஃபீல்டு எடுக்கணும்னு வச்சுப்போம். இப்ப எக்கனாமிக்ஸ்லயே ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஏரியா நான் எடுக்கிறேன், என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன். எடுத்து நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்னா டெய்லி ஒரு 2 hours மட்டும் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்வரன்மெண்டல் எக்கனாமிக்ஸ்ல நான் ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். டெய்லி ஒரு 2 hours, நெக்ஸ்ட் 4 hours, 4 years நான் ஒர்க் பண்றேன், நான் ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ இவங்க அந்த டைம் அங்க வேஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஏரியா எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க. இவங்க அவங்களுக்கு டிகிரி தேவையில்லை, இந்த கவர்மெண்ட்டை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய முதலாளிகளாவோ பெரிய இன்டெலெக்சுவல்ஸாவோ மாறிடுவாங்க. இவங்களெல்லாம் நம்பி கிடையாது. ஆனா நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொசைட்டில கவர்மெண்ட் ஜாப்ஸ் மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு. அரசு தான் ஏதோ பெருசா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணி பல ஆண்டுகள் படிச்சு அதுல பாருங்க 4 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதுல 10,000 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அதுலயும் கடைசியில வேகன்சிஸ் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 900 வேகன்சி தான் இருக்கு. அதுக்கு இவ்வளவு பேரு லைஃபை வேஸ்ட் பண்றாங்க. அந்த ஒர்க்குமே பெரிய ரிவார்டிங்கான ஒர்க்கா இருக்காது. அதுக்கு நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து நம்மளோட டேலண்ட் என்ன, நம்ம எதை பண்ணா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுல ஒரு 4 years நீங்க எஃபோர்ட் போடுங்க. அப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம திட்டுவாங்க, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம்பாங்க. இதே இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிச்சோம்னா பையன் நல்லா கரெக்டா படிச்சுட்டு இருக்கான். இங்கே சிஸ்டம் இவ்வளவு மோசமா இருக்கு, இவங்களை நம்பி நீங்க உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு கரெக்டா உங்களுக்கு பிடிச்ச ஏரியா சினிமாவா இருக்கலாம், ஆர்ட்டா இருக்கலாம், லிட்ரேச்சரா இருக்கலாம், சயின்ஸ் டெக்னாலஜியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஃபோக்கஸ்டான ஒரு ஏரியா எடுத்து ஒரு 4 years ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலே தெரியும் அதுல இருக்கிற 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இல்ல நான் ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் சொல்றதே கிடையாது. என்னன்னா இவ்வளோ துறைகள் இருக்கு அப்படின்றதே அவங்க காட்டுறது கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் கரெக்டா இல்லைன்னா ஐடி அந்த மாதிரி ஓடிடு, டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஒரு 5-6 இடத்த தான் அவங்க சொல்றாங்களே. அப்புறம் வெளியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது தான் தெரியுது இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஏன்டா என்ன இதுக்குள்ள முடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுதும். அவ்வளவுதான். அவங்கள ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை, அவங்க வச்சுக்கிட்டே ஒன்றும் வஞ்சனை எல்லாம் செய்யல. அவங்களுக்கும் அவ்வளவுதான் தெரியும். இப்ப பழைய ஜென்ரேஷனுக்கும் இப்ப இருக்க புது ஜென்ரேஷனுக்கும் பெரிய ஒரு கேப் இருக்கு. ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜாப் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 80s ஒரு ஜாப் கிடைக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். அப்புறம் 90s அப்புறம் நிறைய அந்த மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நான் சீனியர் சொல்றது நம்ம வயதானவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க 80s 90s அந்த டைம்ல வந்திருப்பாங்க. அப்ப பட்ட கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இப்பயும் சொசைட்டி அதே மாதிரி அணுகுறாங்க. இப்பயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, லைஃப்ல நிறைய ரிஸ்க் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒரு ஏரியாவை ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பெரிய ஒரு growth 100% இருக்கு. நம்மளே நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இலான் மஸ்க் சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, எதை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் கத்துக்கலாம் ஆன்லைன்ல. உங்களுக்கு ஒன்றும் பெரிய பெய்ட் கோஸ்ட்லாம் தேவையில்லை. நான் அடிச்சு சொல்லுவேன், இப்போ யூனிவர்சிட்டிஸ்ல சொல்லிக் கொடுக்கறத விட நம்ம விருப்பம், நமக்கு ஒரு பேஷன் இருந்ததுன்னா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கத்துக் கொடுக்கறத விட நம்ம நிறைய கத்துக்கலாம் வெளியில. ஆனா நிறைய நேரங்கள் நமக்கு அந்த பேஷன் தான் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு பெரிய யூனிவர்சிட்டிஸ் தேவையில்லை, டிகிரிலாம் தேவையில்லை, நம்ம வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எஃபோர்ட் போட்டுனா கத்துக்கலாம். நீங்க நான் ஹிஸ்டரியை கத்துக்கணும்னு நினைச்சேன்னா வீட்டுல இருந்து நான் சாலிடா கத்துக்கலாம். பாட்னி ஜுவாலஜில நான் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஆர்ட்னு நினைச்சேன்னா நான் மாஸ்டர் ஆயிடலாம். அதுக்கான எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. ஆனா அதை செய்யறதுக்கான வில் நம்ம கிட்ட இல்லை. ஒரு சேஃப்டி இருக்குல்ல கவர்மெண்ட் ஜாப்ல. ஸோ அதுதான் அவங்க இதுல என்ன சேஃப்டி இருக்கு, இதாங்க மிகப்பெரிய ரிஸ்க். இதுல என்ன சேஃப்டி இருக்கு? இதுல 4 லட்சம் பேர் எழுதுறீங்க,
எவ்வளவு ஜாப்ஸ் இருக்கு. குரூப் 2 ஒருத்தர் பாஸ் ஆகி டெபுட்டி தாசில்தாரோ அல்லது சப் ரெஜிஸ்ட்ராரோ போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அது 60 வருஷம் அவங்க அப்படியே பயணம் பண்ண போறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஓகே, நீங்க அப்படி லைஃபை பாக்குறீங்கன்னா நீங்க பாருங்க, அதுவுமே தவறுதான். ஒரு சும்மா ஒரு ஆபீஸ்ல நான் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு 4-5 பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்படியே என் லைஃபை நான் ஓட்டிட்டு இருக்கேன்னா இது கரெக்டான லைஃப் கிடையாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல. சும்மா நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சரா ஒரு 40 இயர்ஸ் உட்காந்துருப்பேன், ஒரே ஜாப்ல அப்படியே இருப்பேன். நான் ஒரு பேங்க்ல அப்படியே உட்காந்து கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு 40 இயர்ஸ் ஓட்டிக்கிட்டு வாழ்க்கையில எது இப்போ சாதிச்ச மாதிரி லைஃப்ல நீங்க என்ன கெயின் பண்ணுவீங்க, என்ன ஸ்கில்ஸ் நீங்க வளர்த்துருப்பீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும். மணி இருக்குல்ல, என்ன மணி, பெரிய மணிலாம் ஒன்றும் இல்லையாங்க. என்ன பெரிய மணி இருக்கு, மாசம் எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? நான் சொல்றேன், நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான ஏரியால ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நிறைய பணம் வரும் உங்களுக்கு. நாளுக்கு நாள் நீங்க டெவலப் ஆவீங்க, உங்க கண்ணு முன்னாடி நீங்க டெவலப் ஆவீங்க. ஒரு அரசு அதிகாரி அவரு ஜாப்ல சேரும் போதும் கடைசி நாள் ரிட்டையர் ஆகும் போதும் பெருசா ஸ்கில்ஸ் எதுவும் டெவலப் பண்ணிருக்க மாட்டார். தேவையில்ல, ஒரே ஊரு, ஒரே வீடு, ஒரே ஆபீஸ், போறது வர்றது இதே தான் அவர் பண்ணிருப்பாரு. பெரிய எக்ஸ்போஜரும் உங்களுக்கு இருக்காது. அப்புறம் வேற புது ஜென்ரேஷன் வேற எதை பேசாலும் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கணும். ஒரு இன்செக்யூராகவும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. என்ன இவன் பாட்டுக்கு வேற எதெல்லாம் பேசிட்டு இருக்கானே, நமக்கு ஒன்றும் தெரியலையே. ஆமா, அவங்கள பொறுத்தளவுல கவர்மெண்ட் திவால் ஆகாது. கவர்மெண்ட்ன்றது கடவுள் மாதிரி பெர்மனண்டா இருக்கும். நீங்க பிரைவேட் கம்பெனி, பிசினஸ் அது இதெல்லாம் பேசுனீங்கன்னா இன்செக்யூரிட்டிஸே அவங்கள பதற வைக்கும். இன்செக்யூரிட்டி தான் ரொம்ப அவசியம். ரிஸ்க் எடுக்கணும். நீங்க ரிஸ்க் எடுக்கும் போதுதான் நம்ம மைண்டே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். என் லைஃப்ல நான் பார்த்தது என்னன்னா, எப்பெல்லாம் நான் கீழே விழுந்து பிரச்சனை வரும்னு அப்பதான் என் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். சர்வைவல் மோடுக்கு அப்பதான் மைண்ட் ஒர்க் ஆகும். புது புது ஐடியாஸ்லாம் அப்பதான் வரும். கம்ஃபர்டபுளா வீட்டுல தான் அதெல்லாம் வராது. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு. முதல்ல கஷ்டமான இடத்துக்கு நம்மளை தள்ளணும். அப்படி தள்ளும் போதுதான் அப்படியே யோசிப்போம், இதை தப்பிக்க இதை என்ன பண்ணலாம், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. ஒரு சர்வைவல் மோடுக்கு நம்ம வருவோம். நம்ம மைண்ட் அப்பதான் வரும். இல்லாட்டி டல்லா அப்படியே உட்கார்ந்துருக்கும். நம்ம முதுகு மேடு ஒரு புளிர்ல தானே உடம்பு எல்லாமே ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் வருதுன்றது தெரிஞ்சாதான் நம்ம மைண்ட் பாடி எல்லாம் ஒர்க் ஆகும். அது இல்லாம ஒரு செக்யூர்டான ஒரு என்வாரன்மெண்ட்டை நம்ம உடம்புக்கும் நம்ம மைண்டுக்கும் கொடுத்துட்டோம்னா அது ஃபுல் பொட்டன்ஷியல் அச்சீவே பண்ணாது. ஸோ அதனால ஒரு தவறான ஒரு ட்ரெண்டை இந்த லாஸ்ட் ஒரு ஃப்ரீடம் பரிசையில இருந்து இந்தியாவில் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய சாபக்கேடா இருக்கு. இப்பயும் பாக்குற நம்ம ஆசிரியர்கள்லாம் போராடுறாங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்தோம்னா ஈக்குவல் பே இல்லைன்றது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஸோ ஒரு தூரம் தரப்பினருக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம கூட பேசணும், 25,000 நம்ம தான் கொடுக்குறாங்க. நான் யோசிக்கிறேன், நீங்க ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில ஈஸியா 50,000 சம்பாதிக்கலாம். நீங்க அவங்கள சார்ந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. கவர்மெண்ட் ஜாப்ன்ற பேர்ல அவங்க கொடுக்குற 25,000 ரூபாய் வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக நீங்க போராடி சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு சொசைட்டில 1000 ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது. இங்கிலீஷை மட்டும் நீங்க நல்லா எஃபெக்டிவா கத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றது வேற ஒன்றும் பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை, வெறும் இங்கிலீஷ்ன்ற அந்த லாங்குவேஜ் மட்டும் கத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்கிலீஷ் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ஓப்பன் ஆகும் நிறைய டோர்ஸ். நீங்க நிறைய எழுதலாம், கால் சென்டர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணலாம், கஸ்டமர் கேர், கஸ்டமர் சர்வீஸ், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஈஸியா 50,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இவங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அது போக வேற 4-5 ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் டோர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் போதும். நல்லா உட்காந்து சாலிடா ஒரு 2 இயர்ஸ் எஃபர்ட் போட்டீங்கன்னா முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு இவங்க கிட்ட போய் சண்டையை போட்டு முட்டி எடுத்து இவ்வளவு கரெக்டான ஒரு சிஸ்டமா இருக்கு. இப்ப அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் நான் ஒண்ணுமே மறுக்கல. இப்ப நான் இஷ்யூ டைவர்ட் பண்றதா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அப்கோர்ஸ் இங்க அரசு பண்றது தப்பு தான், எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்திருக்கணும். ஆனா நான் அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிட்டு அதை நம்ம ஏத்துக்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்றோம், இதை தாண்டி நம்ம யோசிக்கணும். கடல்ல ஏகப்பட்ட மீன் இருக்கு, நம்ம குளத்துக்குள்ளேயே உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். இறங்கி இங்க வந்தோம்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்க நிர்வாக திறமையின்மை அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது எதிர்கட்சிகளால. திமுகவுக்கு வந்து நிர்வாகம்னா என்னன்னே தெரியல. இப்போ என்னதான் அதிகாரிய நீங்க மாத்திருந்தாலும், அதிகாரியே தப்பு பண்ணியிருந்தாலும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது அரசு தானே. நீங்க தானே மக்கள் கிட்ட சொன்னீங்க, நான் வந்தா சரியா இருக்கும், நான் வந்தா எல்லாரும் பண்ணிடுவேன், வந்தா 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்பேன் அப்படிலாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்க தார்மீகமாக ஒரு மன்னிப்பு கேட்கணும்ல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்கணும்ல. அது எதுவுமே கிடையாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் யாருன்னு கூட இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. திடீர்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணி விடுறீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறீங்க. தட்டி கழிக்கிறது தானே இதெல்லாம் ஒரு கடமையை. கண்டிப்பா
இப்ப சிஸ்டம் இவ்வளவு வீக்கா இருக்குன்னா அது காரணம் அரசு எஃபிஷியன்ட்டா இல்லைன்றத அது காட்டுது. இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்ப இபிஎஸ் என்ன சொன்னாரு, நான் எனக்கு டிவி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்ப எல்லாரும் என்ன விமர்சனம் வச்சாங்க, நீங்க பொறுப்பேற்கணும், நீங்க தான் சிஎம், நீங்க பொறுப்பேற்கணும், உங்களுக்கு தெரியாம 13 பேரை சொல்றாங்க. ஆமா, அப்ப உட்கார்ந்து இந்த அதிகாரி தான் காரணம், அவரு தான் காரணம் நீங்க சொல்ல முடியாது. நீங்க தான் சிஇஓ இருக்கீங்க, தமிழ்நாடோட சிஇஓ நீங்க தான். சோ நீங்க தான் மேல இருந்து நீங்க தான் பொறுப்பேற்கணும். அப்ப அது இங்கேயும் அப்ளை ஆகும். இவ்வளவு பெரிய ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். இப்ப ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம், லீடர் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்காரு, அவரு போக்கஸ்டா இல்ல, கேஷுவலா இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும்னா, செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்களும் சோர்வா அப்படியே கேஷுவலா எல்லாத்தையும் விட ஆரம்பிப்பாங்க. தேர்ட் லெவல்ல இருக்க ஆட்களும் கேஷுவலா விட ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன தப்பா ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்கும். மேல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு, பயங்கர போக்கஸ்டா இருக்காரு, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தண்டிக்கிறாருன்னு வச்சுப்போம், எல்லாருமே கவனமா இருப்பாங்க. நீங்க மேல இருக்க ஆள் வீக்கா இருந்தா ஸ்லோவா சிஸ்டம் என்ன ஆகும்னா வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமா, சின்ன சின்ன தவறுகள் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய தவறுகள் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய தவறு நடக்கும், அது ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடும். சோ அதனால சின்ன தவறுகள் ஒண்ணு நடக்குதுனாலே நீங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அப்ப பெரிய தவறுகளா நடக்காது. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய சின்ன தவறுகள் நடக்கும்போது நீங்க ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணல, அந்த சிஸ்டம் நீங்க சரிப்படுத்தல, கரெக்டான இடத்துல கரெக்டான நடவடிக்கைகள் எடுக்கல, அது கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு நம்மள. இவ்வளவு மாணவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒருத்தனோட லைஃப்ல ஒரு 6 மாசம் போகுதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஒருத்தன் 60 வருஷம் தான் வாழ்வான், அதுல 6 மாசம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, பார்க்கலாம் என்ன எப்போ திரும்ப எக்ஸாம் அறிவிக்கிறாங்க அப்படின்றதும் தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி நடத்துறாங்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம அந்த கூட்டணி விஷயத்துக்குள்ள போயிடுவோம். செல்வபெருந்தகை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்றாரு அவர். என்னன்னா, திமுகவுக்கு பெரிய மனசு இருக்கு, நாங்க கேட்ட தொகுதியிலையும் ஆட்சியில பங்கு அவங்க கொடுப்பாங்க, அவங்க பெரிய மனசு கொண்டவங்க அப்படின்னு சொல்லி பிரஸ்ல ஓப்பனாக சொல்றாரு. அதே போல வந்து விசிகாவும் பிஎம்கேவும் உட்காந்து பேசினா பிரச்சனையை வந்து தீர்த்திடலாம் அப்படின்றாரு. மேபி ராமதாஸ் அவர்களை உள்ள கூப்பிட்டு வரலாம் அப்படின்றத சொல்றாரா? எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? முதல்ல காங்கிரஸும் திமுகவும் உட்கார்ந்து பேசணும், விசிகேவும் பிஎம்கேவும் உட்கார்ந்து பேசுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல காங்கிரஸும் திமுகவும் உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனைய முடிக்கணும். இப்ப செல்வபெருந்தகை அவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் எப்படி முடிக்கலாம்னு தெரியுது, அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. முதல்ல அதை அவரு செய்யணும், அவர் கட்சி அதை முதல்ல செய்யணும். அவங்களுக்கே முதல்ல இந்த பிரச்சனையை முடிக்க முடியல, முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இதுல விசிகேவுக்கு பிஎம்கேவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதான் அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்னு விசிகே சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்கிறேன், செல்வபெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு, இந்த மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு அந்த கூட்டணியை முறிச்சிடலாம் அப்படின்ற நப்பாசையில பிஜேபி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த பிரச்சனைக்கான காரணமே நீங்க தான். இதுல பிஜேபி எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. இப்ப பிஜேபி ஏதோ ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க, சில எம்எல்ஏஸ சில முக்கியமான தலைவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்க ஒன்றும் பண்ணல, அவங்க வேலையை பாக்குறாங்க. நீங்க தான் பிரச்சனையை கிரியேட் பண்றீங்க. நீங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணலன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்க இங்க உட்காந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இதுல பிஜேபியை வேற உள்ள கொண்டு வரீங்க. சோ அதனால முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க கரெக்டா சால்வ் பண்ணுங்க. செல்வபெருந்தகை பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அதெல்லாம் பேசிட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. நான் கேட்கிற சீட்ஸையும் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவரு கான்ஃபிடண்டா சொல்றாரு. ஆமா, அப்படி அவரு பேசுறாரு. எனக்கு என்னமோ கொஞ்சம் இறங்கி வருவாருன்னு தான் தோணுது ஸ்டாலின். இவங்க இறங்கி வர மாதிரி தெரியல காங்கிரஸ். ஏன்னா அதான் காங்கிரஸ் கிட்ட லெவரேஜ் இருக்கு. திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்கு, காங்கிரஸுக்கு திமுகவோட தேவை அந்த அளவுக்கு இல்லை. திமுகவோட தேவை காங்கிரஸுக்கும் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. சோ அதனால கண்டிப்பா இறங்கி வந்துதான் ஆகணும். அவங்க திமுக ஒரு வழி கொண்டு வந்துடலாம்னு அவங்க பாப்பாங்க. எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் 26க்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியல. 29க்கு அப்புறம் 29ல அதான் 26க்கு அப்புறம் இருக்குமா, கூட்டணி இருக்காதா தெரியல. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ் கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு பாக்குறாங்க. ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். ரெண்டாவது, பிஎம்கேவை பொறுத்தளவுல பிஎம்கேவை திமுக அகாமடேட் பண்றது திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கரெக்ட் தான். நான் வந்து வெறும் இந்த சீட் ஷேரிங்,
ஓட் ஷேர் இதை வச்சு நான் பேசல. இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மிகப்பெரிய வெற்றியை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மோதல் வந்ததுக்கு அப்புறம் அவரை அதிமுக அங்கீகரிக்கிறாங்க. 2 குரூப் இருக்கு. ஒரு சைடுல அன்புமணி, இன்னொரு சைடுல ராமதாஸ். அதுல அன்புமணி அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அலையன்ஸை உள்ள கொண்டு வராங்க, அந்த கட்சியை உள்ள கொண்டு வராங்க. அவங்க தான் பாமகன்னு நினைக்கிறாங்க. சோ அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாமகவை ரெகனைஸ் பண்றாங்க. இது ராமதாஸுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. சோ இப்ப பார்க்கும்போது நமக்கே எப்படி தோணுது, அதுதான் பாமக, இவர் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ஷனா தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இருக்கும்போது இப்ப திமுக ராமதாஸ் அவர்களுக்கு அதே அங்கீகாரத்தை கொடுக்குறாங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் அதே வெயிட்டேஜ் கிடைச்சிடும். அன்புமணிக்கு கிடைச்ச அதே வெயிட்டேஜ் ராமதாஸ் அவர்களுக்கு கிடைச்சிடும். நீங்க ராமதாஸை தனியா கழட்டி விட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அடுத்த எலெக்ஷன்ல காணாம போயிடுவார். இந்த எலெக்ஷன்லயே அவர் ஒரு முக்கியமான ஃபோர்ஸா பார்க்கப்பட மாட்டார். அவர் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரிஞ்ச் தான் போல, ஒரு சின்ன கூட்டத்தை தான் வச்சிருக்காரு போலன்னு அவர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்கோர்ஸ் அவர் பெரிய லீடர், பெரிய ஒரு லெஜெண்டாவும் பார்க்கப்படுறவர். பட் இருந்தாலும் தனித்து விடப்பட்டார்னா அவருக்கு அந்த வெயிட்டேஜ் கிடைக்காது. ஸோ திமுகவுக்கு இப்ப என்ன வேணும்? பிஎம்கேவை பலவீனப்படுத்துறது நல்லதுதான். பலவீனப்படுத்தணும்னா அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும்ல. அந்த அங்கீகாரத்தை கொடுத்து அவரை ஒரு அலைன்ஸ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப திமுக பிஎம்கே 50-50 உடஞ்ச மாதிரி தெரியும். இப்ப அப்படி இல்ல, 90-10 தெரியுது. 90% அங்க இருக்கு, 10% வெளியே தனியா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ராமதாஸுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா 50-50 டிவைட் ஆயிருக்கு. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் அன்புமணி அவர்கள் தான் அங்கீகரிக்கிறாங்க. இருக்கும்போது அந்த பொதுவான சின்னம் இதெல்லாமே அன்புமணி பக்கம் தான் இருக்கும். கரெக்ட். இவங்க நிக்கிறது அப்படின்னாலும் இவங்க வேற என்ன சேனல் நிக்கணும். பட் ஏதோ ஒண்ணு, உங்களோட எதிரி பிஎம்கே அன்புமணி அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. அதை நீங்க பலவீனப்படுத்தணும். அதை பலவீனப்படுத்தணும்னா யாரை நீங்க பலப்படுத்தணும்? ராமதாஸ் நீங்க பலப்படுத்தணும். சோ அதுக்கான வேலைகளை நீங்க பண்ணணும். அதுதான் அவங்க பண்ணணும்னு விரும்புறாங்க திமுக. அதனாலதான் அவங்க ராமதாஸ் அவர்கள் என்டர்டெயினே பண்றாங்க. இல்லாட்டி ராமதாஸ் அவர்களால பெரிய பிரயோஜனம் அவங்களுக்கு கிடையாது. பட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிஎம்கே வீக் ஆகணும்னா ராமதாஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ராமதாஸ் அவர்களை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலாம்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்கு பிசிக்கே ரெடியா இல்ல, அவங்க வெளியேறிடுவோன்றாங்க. அங்க அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஸோ இந்த கேமுக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஓட்ஸ் போயிடும். அப்போ விசிகேவை தானே முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியை பார்ப்பாரு ஸ்டாலின் அவர்கள். தெரியல எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல, பார்ப்போம். விசிகே வெளியேற்றிட்டு ராமதாஸ் அவர்கள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னாலும் பண்ணுவாங்க தெரியல. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது லாபம் என்ன தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, இவ வேற என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு கூடயே விளையாண்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கொள்கையெல்லாம் சொல்றாங்கல்ல, கொள்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. குறிப்பா கொங்கு பகுதியில நீங்க அதிமுக கவுண்டர் பண்றதுக்கு ராமதாஸ் அவர்கள் யூஸ் ஆவார். ஓகே, இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் என்ன அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை குழுவை திமுக அமைக்காமலே பேச்சுவார்த்தையை சில கட்சிகளோடு அவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் ரொம்ப ஸ்லோவா இருக்காங்களா திமுக? எப்படி பாக்குறீங்க இதை? தெரியல. அதுக்கு ஒண்ணு காங்கிரஸோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் ஒரு குழு ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க ஒரு குழு ஆரம்பிங்கன்னு அழுத்தமும் போடுறாங்க. ஒரு குழு வழியா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல கண்டிப்பா திமுகவுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இவ்வளவு ஸ்லோவா இருக்காங்கல்ல. அலையன்ஸ் இருக்கணும், சீட் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் சீக்கிரம் முடிக்கணும், சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்த்தணுன்ற வேகம் திமுகவுக்கு இருக்கு. அதனாலதான் டெல்லிக்கு போறாங்க, வேற சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதான் எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த குழு ஃபார்ம் பண்றதுல பெரிய விருப்பம் இல்லை. ஏன்னா அது திமுகவை டவுன் சைஸ் பண்ண மாதிரி அது ஆக்கிடுது. ஸ்ட்ரைட்டா நான் டெல்லியோடய போய் பேசிப்பேன் அப்படின்னா இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா டெல்லியோட எல்லாம் பேச வேண்டாம், நாங்க ஃபார்ம் பண்ண குழு கிட்ட முதல்ல நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. ஸோ அது திமுகவை ஒரு 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 வீக்கான பொசிஷனுக்கு தள்ளுது. இல்ல குழுவோடு பேசுறது பிரச்சனையா இல்ல இந்த குழுவோடு பேசுறது பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? திமுகவோட விருப்பம் ஸ்ட்ரைட்டா மேலிடத்துல பேசணும் தானே திமுக விரும்புறாங்க. அதுதான் அவங்களோட விருப்பமா இருக்கு. நாங்க மேலிடத்துல குழு எல்லாம் போட்டிருக்காங்க, திமுக குழு போட்டிருக்காங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனை இல்ல, இந்த மாதிரியான டஃப்பான நெகோசியேஷன்ஸ் அப்ப போல, அப்ப எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. அப்ப அது ஒரு ஃபார்மாலிட்டி, இது ஒரு ஃபார்மாலிட்டி. இப்ப அப்படி இல்ல, காங்கிரஸ் இப்ப ஸ்குவீஸ் பண்றாங்க, திமுகவை நெருக்குறாங்க. அப்ப திமுகவுக்கும் தெரியுது இது இந்த குழுவை ரெகனைஸ் பண்றதால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்ப வர நியூஸ் என்னன்னா, சோடங்கர் இவங்க எல்லாம் வந்தப்ப ஒரு குழு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்றாங்க, 70 சீட்ஸ் என்னமோ கேட்டாங்க. இதை எப்படி நீங்க நெகோசியேட் பண்ணுங்க? அவங்ககிட்ட நீங்க என்ன நெகோசியேட் பண்ணுவீங்க?
அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா ராகுல் சோனியாட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா அது முடியும். ஸோ அந்த இடத்துல ஒரு குழு ஃபார்ம் பண்றதுல திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இனி அடுத்தது ஒரு குழு ஃபார்ம் பண்ணா திமுக இன்னும் கொஞ்சம் கூட வீக்கா ப்ரொஜெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு ஒரு குழு ஃபார்ம் பண்றது பிரச்சனை இருக்கு. ஸோ அப்போ அதை பைபாஸ் பண்ணி மற்றவங்க முடிவு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு மேபி அவங்க யோசிக்கலாம். ஓகே, காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல ரிவர்ஸ் போறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அவங்க சிஸ்டமுக்குள்ள கொண்டு வராங்க திமுகவை. இப்போ டிவிகேவோட அந்த டிவிகே துணை முதல்வர் அதெல்லாம் நிராகரிச்சிட்டாங்களோ? டிவிகே துணை முதல்வர் தரான்னாங்க, 6 மினிஸ்டர் தரான்னாங்க, அதெல்லாம் தள்ளிட்டாங்களா? காங்கிரஸ் பார்ட்டிக்கு தெரியுங்க டிவிகேவோட ஸ்ட்ரென்த் என்ன, டிவிகே கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்றதுலாம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு தெரியும். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளவு பப்ளிசிட்டி எல்லாம் கொடுத்துடக்கூடாது டிவிகேவுக்கு. அதனால தாவேகா கிட்ட முதல்வர் பதவியும் கிடையாது, துணை முதல்வர் பதவியும் கிடையாது, அமைச்சர்கள் பதவியும் கிடையாது, சீட்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஒன்றும் இல்லைன்ற போது காங்கிரஸுக்கும் அவங்க ஒன்றும் கொடுக்க முடியாது. முதல்ல என்கிட்ட ஏதாவது இருக்கணும்ல, என்கிட்டயே ஒன்றும் இல்லை, நான் காங்கிரஸ் பார்ட்டிக்கு என்ன கொடுப்பேன்? ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டிக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். காங்கிரஸ் பார்ட்டிக்கு பவர்னா என்ன, அதை எங்கிருந்து எடுக்கணும், எப்படி எடுக்கணுன்றதுலாம் நல்லா தெரியும். ஏன்னா பவரோட வேற எந்த கட்சியை விடவும் காங்கிரஸ் பார்ட்டி அதிகமா இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க. பவரோட இன்டர்நேஷனல் பவர்ஸோட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க, நேஷனல் பவர்ஸோட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் பவர்ஸோடய இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு அதிகாரம்னா என்னன்னு தெரியும். தாவேகாவை பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு அதிகாரமும் இல்லைன்றதும் காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ அதனால இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த ராணி சொல்லுவாங்கல்ல, பவர் இஸ் பவர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பவர்னா என்னன்னு காங்கிரஸ்க்கு தெரியும். தாவேகா கிட்ட எல்லாம் போய் அதை நெகோசியேட் பண்ண மாட்டாங்க. தாவேகா மாதிரியான கட்சியோட எல்லாம் கண்டிப்பா காங்கிரஸால கூட்டணியா வைக்க முடியாது. தாவேகாவுக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும்? உங்களுக்கு ஒண்ணுமே ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.